Putri, pilihan melangkau generasi. வணக்கம் அன்பான உறவுகளே. வணக்கம். வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவர்களோடு இணங்கி இருப்பது நன்று. நற்குணமுடைய பெரியோர்களை பார்ப்பதும், அவர்களுடைய நலன்கள் பயக்கும் சொற்களை கேட்பதும், அவர்களுடைய நற்குணங்களை பற்றி பேசுதலும், அவர்களோடு கூடி இருப்பது நன்மை தரும் என்று இது பெண்பால் புலவர் ஔவையாரின் அருள்வாக்கு. அந்த நினைவோடு இதோ நித்தம் ஒரு முத்தாக மிகுந்த ஒரு உற்சாகமிக்க பாடலோடு இதோ மணந்து விட்டது நமது ஞாயிறு பேச்சு. புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக பூத்திருக்கும் என்று நான் நம்பிக்கையோடு நம்புகின்றேன். ஆகையால இந்த ஞாயிறு பேச்சு, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே அந்த ஞாயிறு பேச்சு என்ற உணர்வு நம்மளுக்கு வந்துவிடும். ஜூம் வழியாக இந்த ஞாயிறு பேச்சு எவ்வளவு காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சிலர் கேட்கக்கூடும். அதாவது புதுசாக வந்தவர்களுக்கு இந்த கேள்வி இருக்கும். வருகின்ற 3ஆம் தேதியை நெருங்கிவிட்டால் நம்ம 5 ஆண்டை பூர்த்தி செய்கின்றோம். மிக மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கின்றேன். இதுக்கு முதல் காரணம் வற்றாத ஆதரவை கொடுக்கின்ற மக்கள் நீங்கள் தான். உங்களுக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் மக்கள் நல்வாழ்வு குழு இந்த ஞாயிறு பேச்சை கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பான ஒரு தலைப்புல சிறப்பான ஒரு பேச்சாளர்களை, தனி மனிதன் முன்னேற வேண்டும், தனி மனிதன் எழுச்சி மிக்க வேண்டும், ஒரு மாறுதலான சிந்தனை உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் மக்கள் நல்வாழ்வு குழு இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது. இந்த மக்கள் நல்வாழ்வு குழுவை மேற்பார்வை செய்து கொண்டு இருப்பவர் நாடறிஞர், தன்னம்பிக்கை தளபதி, மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஐயா ரேகோ ராசு அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளராக சகோதரி துர்கா தேவி மனம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் இந்த ஞாயிறு பேச்சை யார் அங்கள் அலங்கரித்தார் என்று பார்க்கின்ற பொழுது, கொஞ்சம் சிரிப்பு மிஞ்சும் களிப்பு என்ற தலைப்புல நீதி ராஜா தமிழகத்தை சேர்ந்தவர் மிக சிறப்பாக நகைச்சுவை உணர்வோடு இந்த ஞாயிறு பேச்சை அவர் நிறைவு செய்தார். மிக அற்புதமாக இருந்தது. நமது யூடியூப்லயும் அது இருக்குன்னு நினைக்கின்றேன், நீங்க கேட்கலாம். அதே வரிசையில் இன்று இந்த வாரம், அதாவது இன்று சிறப்பான ஒரு தலைப்பு, இந்த பிரபஞ்சமும் நானும். இதை நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம். நமது தலைவர் ரேகோ அவர்கள் அடிக்கடி இதை பேசுவார். பிரபஞ்சத்தை பத்தி அடிக்கடி பேசக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பை அலங்கரிக்க வருபவர் ஒரு தன்முனைப்பு பேச்சாளர், சிறந்த பயிற்சியாளர், தொழிலதிபர், மரியாதைக்குரிய உயர் திரு சுரேஷ் ஐயா அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு புதியவர் என்று நினைக்கின்றேன். இன்றுதான் புதியவர். அடுத்தடுத்து அவர் அறிமுகமானவராக ஆகிவிடுவார். ஆகையால உங்க அனைவரின் சார்பாக ஐயா சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பிரபஞ்சமும் நாமும் என்ற தலைப்புல அவர் என்ன பேச போகிறார் என்று நானும் ரொம்ப ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஜூம் இயங்கலையில் குழுமி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துங்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. காலத்தை கடத்தாது என்னுடைய சார் ஹோஸ்ட் ஆக்கியாச்சா சார்? சொல்லுங்க. ஹோஸ்ட் ஆக்கிட்ட நான் என்னுடைய ஸ்லைட்ஸை ஷேர் பண்ண முடியும் சார். ஓகே துர்கா, அதை கொஞ்சம் கவனிங்கம்மா. துர்கா, இந்த இயங்கலையில் குழுமி இருக்கும் நண்பர்கள், தோழர்கள், தொழில் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மிக குறுகிய கால செய்தி கேட்டு உடனே வந்தவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு முத்தாய்ப்பாக அமையும். இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆகலையே, நல்ல சிறப்பாக போச்சு அப்படின்னு திருப்தி படுற அளவுக்கு என்னுடைய இன்றைய படைப்பு சிறப்பாக இருக்கும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். துர்கா ஐயாவை கோ-ஹோஸ்ட் ஆக்கிருங்க. நீங்க ஸ்லைட் போட முடியுதுங்களாங்க?
ட்ரை பண்றேன் சார். பண்ணுங்க. ஓகே ஆகுமே. பாருங்களேன். ரைட் சார். ஓகே, ஓகே. ஓகே. சார் கிளியரா இருக்கா சார்? சரியா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ரைட், சந்தோஷம். பிரபஞ்சமும் நாமும். சரி, இன்றைய இயங்கலை சந்திப்பிற்கு பின் இந்த 60 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வெற்றி தேடலில், எல்லாரும் ஒரு வெற்றி தேடலோடு தான் வந்து உட்காந்துருப்போம் இல்லையா? ஒரு வெற்றி தேடலில் ஒரு திருப்பு முனையை தரும் என்பது திண்ணம். இறுதி வரை உடனிருங்கள், வெற்றி கோப்பையை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, பிரபஞ்சமும் நாமும் இன்றைய தலைப்பு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆழ்கடலில் முத்தெடுப்பது போன்றது. அந்த அளவுக்கு ஆழமான ஒரு தலைப்பு. நான் இதை முழுமையாக நிரம்புகிறேன். எப்படி இறைவனை நம்ம ஆராய்ச்சி செய்து கடைசியில் வந்து அது இன்ஃபினிட்டி லெவல்ல போகுது, அதே மாதிரி பிரபஞ்சமும் ஒரு இன்ஃபினிட்டி லெவல். கண்டுபிடிக்க முடியாது அது எங்கதான் தொடங்குது, எங்கதான் முடியுது, அதனுடைய ஆழம் எவ்வளோன்னு நமக்கு. ஆனா அதனுடைய சக்தியை நம்ம உணர முடியும். அந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு சுருக்கமா சொல்லப்போனா, வீட்டுல மின்சாரம் இருக்கு பாருங்களேன். நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த மின்சாரம் இயங்குது. அதை ஆராய்ஞ்சோம்னா எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு ஆராய்ஞ்சோம்னா நம்ம அந்த மின்சாரத்துடைய பயனை அனுபவிக்க முடியாம போயிடும். ஆக பிரபஞ்சத்துடைய தோற்றமும் அதனுடைய அமைப்பும் நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட, அதை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேற முடியும், மற்றவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு விளக்கேற்ற முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஒரு சிறந்த மனிதராக மாற முடியும். நண்பர்களே, பிரபஞ்சம் என்றால் என்ன? ஓகே, இதுக்கு என்னால் முயன்ற அளவு ஒரு தேடல் செய்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். பாருங்க, பிரபஞ்சம் என்பது மெய்யாகவே அடையாளம் காணக்கூடிய அனைத்து பொருள்களும் மற்றும் விசாரணை செய்யப்படும் அனைத்து இயல்புகளும் உள்ள மொத்த கலவையை குறிக்கின்றது. இது காலம், இடம், ஆற்றல் மற்றும் மெஸ் ஆகியவற்றின் முழுமையான தொகுப்பாகும். இது கூகுள்ல என்சைக்ளோபீடியால நமக்கு கிடைக்கிற கருத்து. ஆனா இதை உட்காந்து ஆராய்ச்சி இருந்தோம்னா நமக்கு பொழுது விடியாது. ஏன்னா அவ்வளோ ஆழமா இருக்குது, அவ்வளோ டீட்டெயிலா போகக்கூடிய ஒரு தலைப்பு. இருந்தாலும் நமக்கு தேவையானவற்றை நான் உங்களிடம் கொண்டு வருகிறேன். பிரபஞ்சத்தை பற்றி நான் கற்றுக்கொண்டது, கற்றது கையளவு அல்லது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது ஔவையாரின் வாக்கு. ஆனால் என்னுடைய கருத்து பிரபஞ்சத்தை பற்றி எப்படின்னா, கற்றது சொட்டளவு தான். ஒரு சொட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சொட்டளவு தான் நம்ம கற்றிருக்கோம். கல்லாதது பிரபஞ்ச அளவு, அந்த அளவுக்கு ஆழமா இருக்கு. ஆக நாம் மனம் திறந்து, நம்முடைய அறிவு கண்ணை திறந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்போதும் என்னுடைய பேச்சோடு சொல்லுவேன், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம வர வேண்டாம். என்னென்ன வருதோ எல்லாம் ஏற்றுக்கொண்டு பிறகு அதுல இருந்து நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு யோசிப்போம். நண்பர்களே, ஆங்கிலத்துல the universe is all about space and time and their contents. It comprises of all existence, any fundamental interaction, physical process and physical constant, and therefore all forms of matter and energy, and the structure they form from subatomic particles to entire galactic filaments. இது ஆங்கிலத்தில் உள்ள தெளிவு. ரைட், பிரபஞ்சம் பத்தி ஓரளவுக்கு என்னன்றது ஓரளவு விளக்கிட்டேன். இப்ப நாம் என்பது என்ன நமக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை. நாம் இப்ப இங்க இருக்கிற நான், அங்க இருக்கிற நீங்க, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அனைவரும், உலகத்தில் வாழக்கூடிய அனைவருமே வந்து நாம் என்ற கேட்டகரியில் வரும். ரைட், நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம், வெற்றி எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் அவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் வந்து ஒரு ஆழ்கடல். பிரபஞ்சம் வந்து அக்ஷய பாத்திரம். எவ்வளவு வேணுமோ நீங்க அள்ளிக்கொள்ளலாம். எடுக்க குறையாத, அல்ல குறையாத ஒரு அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம் என்றால் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். என்னத்தை நம்ம அள்ளுறோமோ, எது நம்ம அள்ளிக்கொள்ள விருப்பப்படுகிறோமோ அதை எடுக்க குறையாமல் கொடுத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ரைட், நீங்க பணத்தை அள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பணத்தை அள்ளுவீங்க. நீங்க வெற்றி அள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெற்றி அள்ளிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் பிரச்சனைகளை அள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரச்சனையை அள்ளிக்கொண்டே இருப்பீர்கள். சோகங்களையே அள்ளணும் என்று நினைத்தால் அதுவும் உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்கள் விரும்புகிற எதையும் பெறலாம், செய்யலாம், எதுவாகவும் ஆகலாம். இதுதான் வாழ்வியல் இலக்கணம். பிரபஞ்சம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஃபார்முலா. இப்ப
2 × 2 2 × 2 4 இல்லையா? அதை உட்காந்து ஆராய்வு பண்ண முடியும். ஆராயவே கூடாது. ஏன்னா ஆராய்ஞ்சோம்னா நம்ம கணக்குல எதுவுமே முன்னு போக முடியாது. அந்த மாதிரி பிரபஞ்சத்தை ஆராயாமல் அது கொடுக்கிற வெற்றியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் விரும்புகிற எதையும் பெறலாம், செய்யலாம், எதுவாகவும் ஆகலாம். பாருங்க, இதுதான் அதோட சூட்சமம். நாம் தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, நாம் அதை கண்டிப்பாக அடையலாம். இந்த வாக்கியங்கள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சரிங்களா? சரி, இப்ப நான் தெளிவா வரேன். இது போட்டேன் இல்லைங்களா? நாம் தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, நாம் அதை கண்டிப்பாக அடையலாம். முதல்ல மெட்டீரியலிஸ்டிக் வருவோம். சரி, உங்கள் ஆசைதான் என்ன? இந்த குழுமத்துல இப்போது 43 பேர் இருக்கிறோம். ஓகே, உங்க 43 பேர் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சிறு கொஞ்ச நேரம் உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்க குறிக்கோள் என்ன, எதை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கணத்துல இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்க போறோம். அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்க என்ன அடைய போறீங்கன்றது ஓரளவு உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு வச்சுக்கீங்க. அதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய லட்சியம் என்னவென்று தெரியாமலே, நம்முடைய குறிக்கோள் என்ன வேண்டும் என்று தெரியாமலே பிரபஞ்சத்திடம் என்ன கேட்க போகின்றோம்? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனோம்னா நம்ம இறைவனை வழிபடுகிறோம். இறைவனிடம் போய் அங்க போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு பணம் கொடு, எனக்கு இது கொடு, எனக்கு அப்படின்னு நம்மளோட பிரச்சனைகள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர, நான் வெற்றி கொடி நாட்ட வேண்டும், நான் நிறைய பணத்தோடு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பேச மறந்து விடுகிறோம். அதனால இன்று நம்முடைய பிரபஞ்சமும் நாமும் என்ற இயங்கலையிலே நமக்கு நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன என்று ஒரு காலம் யோசித்து பாருங்கள். ஓகே, ஏன் இதை கூறுகிறேன் என்றால், இப்ப நம்ம ஒரு உதாரணம் காட்டுகிறோம் பாருங்க. நம்ம வண்டியில ஏறணும், நம்மளுடைய வாகனத்துல ஏறணும். எங்க போக போறோம்னு தெரியாம வாகனத்தை ஆரம்பிச்சிட்ட பிறகு அது எங்கதான் போகுது, எங்க போகணும் என்று தெரியாமல் இருந்தால் நம்ம என்னதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆக காலையில் வேலைக்கு கிளம்பியவர்கள் அவங்க நோக்கம் தெரியும், அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்றன வண்டியை ஸ்டார்ட் பண்ண விட, வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண விட வேலைக்கு செல்லக்கூடிய பாதையில் அவங்க பயணம் செய்வார்கள். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பிரபஞ்சத்திடம் நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். இலக்கு சரியாக இருந்தால் நம்முடைய பயணம் சரியாக இருக்கும். இரண்டுமே சரியாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி. இதுதான் அந்த சூட்சமம், இதுதான் இந்த ஃபார்முலா. ரைட். முதலில் ஆசை என்ன, உங்கள் ஆசை என்ன, அதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்ப உதாரணத்துக்கு நான் வரேன் பாருங்க. உங்களுக்கு ஆசை பெரிய வீடு வாங்கணுமா? இப்ப இருக்கிற வீட்டை விட முன்னேறி இன்னும் மேம்பட்டு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சில பேருக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, சில பேருக்கு இருக்கிற வீடு போதும் என்று இருக்கும். ரைட். பெரிய வீடா? வெரி குட். சரி, எந்த மாதிரி வீடு, எந்த மாதிரியான வீடு எதிர்பார்க்குறீங்க? பாருங்க, இந்த மாதிரி வீடு வேணுமா உங்களுக்கு? இது ஏன் சொல்கிறேன் என்றால், என்ன வேண்டும் என்பதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்சம் அல்லல்ல குறையாத ஒரு அமுத சுரபி. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்க போகுது. ஆக எதை கேட்கிறோம் என்று தெளிவாக கேட்க வேண்டும். சரிங்களா? இப்படி மாதிரி வீடு வேணுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், இல்லை இப்படிப்பட்ட ஒரு வீடு வேணுமா? சரி, இதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே ஒருத்தர் கட்டி நம்மளுடைய இந்தியாவில் பெரிய அளவில் வாழ்ந்திருக்காரு, அவர் மாதிரி வீடு வேணுமா? எந்த மாதிரி வீடு வேணும் உங்களுக்கு? ஏன் அவருக்கு கொடுத்தது பிரபஞ்சம், ஏன் நமக்கு கொடுக்காதா? உங்களை சுற்றி உள்ளவங்களாம் கொஞ்சம் பாருங்க, மேம்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க பாருங்க, அவர்களாம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள். அவர்களாம் வெற்றி அடையும் பொழுது ஏன் அந்த வெற்றி நம்மை வந்து சேராதா? நாம் ஏதாவது குறைந்தவர்களா? இல்லை. அதுக்கான சூட்சமம் நமக்கு தெரிந்து விட்டால் நாமும் வெற்றி அடைவோம். கோடீஸ்வரர் வாழ்க்கை வேணுமா உங்களுக்கு? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள், அதையும் அடைய முடியும். நிறைய பணம், விருப்பப்பட்ட நேரத்துல விமான பயணம், தேவையான அளவுக்கு அதிகமான பணம், பிறகு தங்கம், கோல்ட் காயின்ஸ், இவ்வளவு வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆகணுமா? மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட் ஆகணுமா? தவறே இல்லை. இவையெல்லாம் நம்ம பேராசை கேட்டகரியில் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய முயற்சியில், நம்முடைய உழைப்பில் நாம் முன்னேற போகிறோம். சரிங்களா? பேராசை என்பது பிறரையும் கவிழ்த்து அவருடைய வாழ்க்கையும் கெடுத்து நாம் அதில் முன்னேறுவதுதான் பேராசை. ஆனா இது அப்படி இல்லை. மிகப்பெரிய பிசினஸ் ஆகணும்னா, இல்ல மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட் ஆகணும்னா கூட பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். சரி, உங்களுக்கு உண்மையிலே என்னதான் வேணும்? தெளிவுபடுத்திட்டீங்களா? முதல்ல யோசிச்சு பாருங்க.
சில பேர் வந்து ஏதாவது ஒரு துறையில பீடு நட போட்டுக்கிட்டு இருப்பீங்க, இன்னும் அதுல முன்னேறணும்னு நீங்க நினைப்பீங்க. இன்னும் சில பேருக்கு வந்து ஆயுள் காப்புறுதி நிறுவனத்தில் இருப்பீங்க, அதுல இன்னும் மேல MDRT, TOT, COT அப்படின்னு அணிந்து இருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து கம்பெனில நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுல மேல் பதவிக்கு போகணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு உன்னிலே என்ன வேணும் அப்படிங்கிறத மனசால நினைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்கள் கேட்பதை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. ரைட். மக்கள் வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். உங்களை சுற்றியே நீங்க பாருங்க, உங்க கூட வேலை செய்யறவங்களே வந்து அவர்கள் பதவி மேல பதவி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எங்கேயோ நம்மளே சொல்லுவோம், அவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, நமக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நம்மளே கேட்போம். ஆக நம்மை சுற்றியவர்களே வந்து வாழ்க்கையில் வெற்றி மேல வெற்றி போட்டுக்கிட்டே போவாங்க. அவர்கள் மட்டும் போனாங்கன்னா அந்த மாசத்தை மட்டும் நிறைய சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய டார்கெட் முடிச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து கம்பெனி நிறுவனங்கள் கூப்பிட்டு வார்னிங்லாம் கொடுத்துருக்காது. ஆனா நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம போய் பார்க்கறவங்களாம் வந்து நமக்கு வேண்டாம், இல்லை, அப்புறம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? அந்த அற்புதங்கள் நாமும் நடத்தலாம், நாமும் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பணம் தொடர்பான அற்புதங்கள், உடற்பிணி நீக்கம், பணப்பிரச்சனை தீர்வு, உறவு சிக்கல்கள் தீர்வு, இவை எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. பாருங்க, பணம் மட்டும் இல்ல, நம் உள்ளுக்குள்ள நம்ம உடலில் ஏதாவது பிணி இருந்தா கூட அது கூட நீக்கலாம். பிரபஞ்சம் அதையும் நமக்கு கொடுக்கும். பணப்பிரச்சனை இருக்கா, அதையும் நீக்கலாம், அதற்கு தீர்வுகளை கொடுக்கும். உறவு சிக்கல்கள் இருக்கா, அதையும் பிரபஞ்சம் தீர்த்து கொடுக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தை நாம் இவ்வளவு நாள் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டோமே, அல்லது அந்த ஃபார்முலா, அந்த இலக்கணம் தெரியாமல் விட்டு விட்டோமே, அதை இப்படி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்க 49 பேரும் கொடுத்து வைத்தவர்கள். இன்று உங்களுக்கே பிரபஞ்சம் இந்த இயங்கலையில் வரவேற்க வந்து அமர்ந்து இதை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. காரணம், உங்களுக்குள் உங்களுடைய சிந்தனைகள், நான் முன்னேற வேண்டும், நான் இன்றைய தலைப்பில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வைத்தீர்கள், உங்களை இங்கு வர வைத்திருக்கிறது. ஆக வந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நண்பர்களே, அன்புள்ளங்களே, நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம், வெற்றி எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் அவற்றை நமக்கு கொடுக்க தயாராக உள்ளது. அள்ளிக்கொள்ள நீங்கள் தயாரா? பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? அவற்றை அள்ளி அணைத்துக் கொண்டு பெருமிதத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் தயாரா? நீங்கள் தயார் என்றால் பிரபஞ்சமும் தயாராக இருக்கிறது. இவ்வளவு மகத்தான வெற்றிகளை பெறுவதற்கு நாம் பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சூட்சமம். சரிங்களா? பிரபஞ்ச ரகசியம், வாழ்வியல் இலக்கணம் என்று நான் சொன்னேன் இல்லையா? இதுதான் எப்படி நாம் வாழ்ந்து வெற்றி அடைய போகிறோம். இதுதான் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம். சரிங்களா? பிரபஞ்ச ரகசியம். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது அனைத்திற்குமே இந்த பிரபஞ்ச ரகசியமே பதிலாய் உள்ளது. இது எந்த அளவுக்கு நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. நம்ம காலையில வந்து வேலைக்கு போகும் பொழுது இன்றைக்கு லேட்டா போயிடக்கூடாது, தாமதமா போயிடக்கூடாது அப்படி முயற்சி பண்ணுவோம். ஆனா அன்னைக்குதான் நம்ம தாமதமா போவோம். ஒரு இடத்துல காடியை வாகனத்தை பார்க்கிங்ல போடுவதற்கு போயிட்டு இருப்போம். நமக்குன்னு உள்ளதை யாராவது வந்து போட்டு போயிருப்பாங்க. நம்ம போயிட்டே இருப்போம், அந்த இடத்துல இருந்திருக்கோம். ஆனா நமக்குள்ள முன்ன இன்னொருத்தங்க யாராவது போட்டு போயிருப்பாங்க. ஏதாவது நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தின் ரகசியமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு வெற்றிக்கான ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைவது சுலபம் தானே. ரைட். அந்த ரகசியம் எது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாய் உள்ளீர்களா நண்பர்களே? பிரபஞ்சத்தின் இயற்கை விதிகள் மிகவும் துல்லியமானவை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சுவிட்ச் தட்டோன்னே மின்சாரம் வேலை செய்தோ, எப்படி வாகனத்தின் நம்ம வண்டிக்குள்ள அந்த ஸ்டார்ட் பட்டன் தட்டினோடனே வாகனம் வேலை செய்து அழகாக சாலையில் பயணிக்கின்றதோ, எப்படி நம்ம விமானத்தில் உட்காந்தோடனே அந்த பைலட் விமானத்தை அழகா இயக்குகிறாரோ, எவ்வளவு துல்லியமா எல்லாமே வேலை செய்தோ, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மிக துல்லியமான வெற்றிகளை நாம் அடைய முடியும். விண்கலனை நிர்மாணிப்பதிலும், மனிதனின் நிலாவுக்கு அனுப்புவதிலும், நொடி சுத்தமாக அதனை தரையிறக்குவதிலும் எந்த ஒரு சிரமமும் மனிதன் கண்டதில்லை. காரணம், அந்த சூட்சுமத்தை கண்டுபிடித்திருக்கிறார். நீங்களும் நானும் எங்கிருந்தாலும் சரி, உலகில் வெவ்வேறு திசைகளில் வாழ்ந்தாலும் சரி, அனைவரும் ஒரே விதியில் தான், அதாவது ஒரே சக்தியில் தான் செயல்படுகிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. ஆங்கிலத்தில் அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லும். இது அனைவரும் கேட்டிருப்போம், ரேடியோவில் கேட்டிருப்போம், புத்தகங்களை படிச்சிருப்போம். பல சந்தர்ப்பங்களில் இந்த வார்த்தைகள் நம்மை கிராஸ் பண்ணி போயிருக்கோம், நம்மை கடந்து போயிருக்கோம். ஆனால் அவற்றில் எந்த அளவுக்கு நாம் உன்னிப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் வாய்ப்புகள் நம் கண்முன்னே நடந்து போகும், நாம் அதை தவறு விட்டிருப்போம்.
இந்த ஈர்ப்பு விதி என்பது மிக மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விதி. The law of attraction is powerful. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை அனைத்தையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருப்பது நாம் தான். இது ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம இப்ப நமக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். இப்ப கடினமான காலங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். பண பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்ல உறவு பிரச்சனைகள் வாழ்ந்துட்டு இருப்போம், இல்ல சில சமயங்கள்ல மிகப்பெரிய மன கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருப்போம். இதோட ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னா, இவற்றை ஈர்த்தது எல்லாமே நம்ம தான். இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா, நாம் அதற்கு உயிர் கொடுத்திருக்கோம். அது நம்மை தேடி சேர்ந்து கொண்டு விட்டது. நாம் எப்ப அது மீள போகிறோம் பாருங்க. உங்கள் மனதில் நீங்கள் தக்க வைத்திருக்கும் காட்சிகள் மூலமாக உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் பணக்காரனாக வாழணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வந்திருக்கும். இப்ப கவலையே நினைச்சிருந்தோம்னா, அவரு அந்த வேலையில எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பிரச்சனையே நினைச்சிருந்தோம்னா, அத்தகைய காட்சிகள் நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் விஷயங்களே. நீங்கள் எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கின்றது என்றால், அதுதான் பிரபஞ்சமும் கொடுத்து கொண்டே இருக்கும். அவை சந்தோஷமானவையாக இருந்தாலும் சரி, துக்ககரமானதாக இருந்தாலும் சரி, கோபம், வெறுப்பு போன்றவற்றின் பிரதிபலிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். சந்தோஷத்தை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். வெறுப்பை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெறுப்பு அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமாக அள்ளி கொடுக்கக்கூடியது. உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்களைத்தான் நீங்கள் உங்களை நோக்கி இருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த நேரத்துல உங்க மனசுல நான் நாளைக்கு காலையில வேலைக்கு போகணுமே, ஐயோ போயிட்டு அவரை பார்க்கணுமே அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அவருக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளி இன்னும் பெரிதாகி கொண்டே இருக்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் அதைத்தான் அடையாளம் காண்கிறது. அடுத்தது, நான் நாளைக்கு என்னுடைய கஸ்டமரை போய் பார்த்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறேன், அவர்கிட்ட இவ்வளவு விஷயங்களை நான் வச்சு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கும் உங்கள் கஸ்டமருக்கும் உள்ள இடைவெளியை மிக சிறியதாக்கி நீங்கள் அந்த கஸ்டமரை சைன் பண்ணுவதற்கு, உங்களுடைய வியாபாரத்தில் ஈர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். எது வேண்டும் என்பதை நீங்கள் நிர்மாணித்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இப்பொழுது உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணம் தான் என்ன? நம்ம அதை சொன்ன மாதிரி என்ன யோசிக்கணுன்றது ரொம்ப கவனமா இருங்க. சில பேருக்கு உதாரணங்கள் காட்டுறேன் பாருங்க. சில பேருக்கு வாகனத்தோட டியூ கட்ட வேண்டியிருக்கும், பர்சனல் லோன் எடுத்திருப்பாங்க, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும், போன் பில்ஸுங்க கட்டணும், வீட்டு கடன் கட்டணும். அந்த மாதிரி எண்ணிலடங்கா கடற்சுமையை நம்ம மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்போம். வீட்டுக்கு போன் பில் வரும் பொழுதோ இல்ல போஸ்ட்ல ஏதாவது பில்ஸ் வரும் பொழுது, ஐயோ நம்ம இது கட்டணுமே, இன்னும் கட்டாம இருக்கிறோமே அப்படின்னு நம்ம அதனுடைய நெகட்டிவிட்டியை நம்ம கொள்ளும் பொழுது, எதிர்மறை எண்ணங்களை திணிக்கும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு இன்னும் அதிகபட்சமான பில்ஸ்களை அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்றல்ல, அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். ரைட்? எண்ணம் போல் வாழ்வு. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி சொல்லியிருக்கிறார், எண்ணம் போல் வாழ்வு. ஆனால் நண்பர்களே, என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய கருத்தின் பேர் நான் என்ன சொல்கிறேன் என்றால், எண்ணமே வாழ்வு என்று நான் கருதுகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நம்ம மாறிடும். எண்ணம் போல் வாழ்வதை விட எண்ணமே வாழ்வு. ஆக உங்கள் எண்ணம் தூய்மையாக இருந்தால், உங்கள் எண்ணம் உயர்வாக இருந்தால் கண்டிப்பாக நாம் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். பெரும்பாலான நேரங்களில் மனிதர்கள் தங்களுக்கு என்ன வேண்டாம் என்றுதான் யோசிக்கிறார்கள். அதனாலேயே வேண்டாத விஷயங்கள், வேண்டாத நபர்கள், கடன்கள், பிரச்சனைகள், சோகங்கள், இவற்றை பற்றிய எண்ணங்கள் நம்மை தேடி வருகின்றன. சரிங்களா? இது அப்பட்டமான உண்மை, நம்ம மறுக்க முடியாத உண்மை. நம் காலையில் எழுந்தவுடன் என்ன யோசிக்கிறோம்? அன்றைய பொழுதை பத்தி எதிர்மறையா யோசிக்கிறோமா? அப்ப அன்றைய பொழுது பூரா எதிர்மறையா தான் போகும். காலையில் வந்தவுடனே வெற்றி கழிப்போடு இன்று நான் வெற்றி அடைய போகிறேன், நான் நிறைய பேரை சந்தித்து என்னுடைய வியாபாரத்தில் சேர்த்துக் கொள்ளப் போகிறேன், என்னுடைய மேலாளரிடம் நான் நல்ல பேர் வாங்க போகிறேன் என்று நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால், பாசிட்டிவாக சிந்தித்தால் கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீர்கள். பிரபஞ்ச ஈர்ப்பு சக்திக்கு நல்லவை கெட்டவை என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காது. உங்களுக்கு தேவையா இல்லையா அதுவும் அது ஆராயாது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அதை கொண்டு உங்களிடம் சேர்க்கும். பாருங்க, பிரபஞ்ச ஈர்ப்பு சக்திக்கு நல்லவை கெட்டவை என்றெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தேவையா இல்லையா என்றெல்லாம் ஆராயாது. நீங்கள் சொன்ன வார்த்தையை உடனே உங்களிடம் சேர்க்கும். அது உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படுகிறது. உதாரணத்திற்கு, ஒருவர் கடன் பிரச்சனை பற்றி எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் பிரபஞ்சம் என்ன சொல்லும்? ஓகே,
இவருக்கு கடன் பிரச்சனை மேல ஆர்வம் இருக்கு போல இருக்கு, அதனால மேலும் மேலும் கடனை கொடுப்போம், கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு மட்டும்தான் பிரபஞ்சம் செயல்படும். காரணம், அதற்கு நல்லவர், கெட்டவர், தீயவர், இவர் பொறாமைக்காரர் அப்படிலாம் இல்லை. அவர்களோட வார்த்தை என்னவாக இருக்கு? கடன். கடன் என்ற சிந்தனையே அவர் ஓட்டிட்டு இருந்தாருன்னா அது உடனே கடன் வந்து சேர்க்கும். நோய்களை பற்றி சிந்தித்தே கொண்டிருந்தாருன்னா அது நோயை வந்து சேர்த்து கொண்டிருக்கும். அவர்கள் சிந்திக்க வேண்டியது எப்படி? நான் இந்த கடனை அடைத்து மேன்மேலும் அடுத்த வீடு வாங்க போறேன், இந்த கடனை அடைத்து நான் கடனில் சந்தோஷமாக வாழப் போகிறேன். கடன் அடைப்பதால் என்ன நடக்கிறது? ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. கடன் அடைப்பதால் என்ன நடக்கிறது? இப்ப உதாரணத்திற்கு நாம் ஒரு வங்கிக்கு வீட்டை பற்றிய கடனை அடைக்கிறோம். கடன் மாசம் நமக்கு அதுக்கான தவணையை கட்டுகிறோம். கடன் கட்டும் பொழுது அந்த வங்கியில் பணி செய்யும் ஊழியர்கள் இந்த பணத்தை வைத்துதான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு உணவு சென்று செய்கிறது. அவர்கள் மாதம் அந்த வருமானத்தை எடுத்து அந்த குடும்பத்தை ஓட்டுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ உதவி செய்கிறது. ஆக நீங்கள் கொடுக்கும் அந்த பணத்தால் அங்கே சில குடும்பங்கள் வாழப்போகின்றன என்று நேர்மறை எண்ணத்தை நம் மனிதர்கள் திணித்தால் கடன் என்பது ஒரு பாரமாக அமையாது, அது ஒரு சந்தோஷமான வாய்ப்பாக அமையும். நாம் பார்க்கிற பார்வை கடனை பற்றி நெகட்டிவிட்டில இருந்து பாசிட்டிவிட்டி கொண்டு போயிட்டோம்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவிட்டியா மாறும். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சைன் பண்ண போறோம், அவர் வந்து சைன் பண்ண மாட்டாரு, நெகட்டிவிட்டியா கொடுக்குறாரு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, இதனால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது என்று நேர்மறை எண்ணத்தை நம்ம திணித்தோம் என்றால் அவருடைய மனதில் பிரபஞ்சம் என்ன சொல்லும்? ஓ, இது நமக்கு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு, பாலிசி, உடனே எடுத்துக்கொள்வோம் என்று பிரபஞ்சம் அங்கேயும் அவருக்கு வேலை செய்யும். ஆக இது வந்து உங்களிடமிருந்து நேர்மறையாக செல்லும் பொழுது அங்கே நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்காக காத்து கிடக்கும், நேர்மறை விளைவுகள் உங்களுக்காக காத்திருக்கும். எதிர்மறை என்பது எட்ட போய்விடும். நான் பிரபஞ்சத்தை மிக சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லணும். அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, பிரபஞ்ச சக்தி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி ரேடியோல நம்ம கிட்ட இருந்திருக்கும் பாருங்க. ரேடியோ சிக்னல்கள் வந்து அப்படியே திருவி கொண்டு போவோம். FM சேனல் வந்த உடனே கரெக்டா அந்த இடத்துல வந்த உடனே இறைச்சல் இல்லாம அந்த பாட்டு நமக்கு கேட்கும், செய்தி கேட்கும், நமக்கு தேவையான விஷயங்களை அங்க கொடுத்து கொண்டிருக்கும். பிரபஞ்சமும் அதுதான். நம்ம ராங்கான இடத்துல வச்சு திருவிட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. கரெக்டா அந்த பிரபஞ்சத்தோட சிக்னல் நமக்கு வேணும்னு சொன்னா நமக்கு கரெக்டா தெரியப்படுத்தணும். இதுதான் நான் கேட்டது. நம்மளுடைய சிக்கல் என்ன? வெற்றி. இந்த வெற்றியால் நான் முன்னேற போகிறேன், என்னால் பலரும் முன்னேற போகிறார்கள், இந்த வெற்றியால் நான் பல குடும்பங்களுக்கு வாய்ப்பளிக்க போகிறேன் என்று அதனுடைய விளைவுகளை பாசிட்டிவாக நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும். ஏனென்றால் பிரபஞ்சம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்கள் விருப்பம் எனது கட்டளை. இந்த வாக்கியத்தை சில பேர் கேட்டிருக்கோம். உங்கள் விருப்பம் எனது கட்டளை. எங்க கேட்டிருப்போம்? அலாடினும் அற்புத விளக்கும் என்ற கதையை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு வந்திருப்போம். அந்த படத்தை நம்ம பார்த்திருப்போம். அந்த படத்துல வந்து ஒரு பூதம் வரும், அந்த விளக்க தேய்ச்சக்கையோட ஒரு பூதம் வரும். அந்த பூதம் வந்து 3 கட்டளை கொடுக்கும், 3 வாய்ப்புகள் கொடுக்கும். 3 வாய்ப்புகளும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்டுக்கலாம். அது படம். ஆனால் நம்முடைய பிரபஞ்சமும் அலாவுதீன் அற்புத விளக்கம் ஒரு பெரிய அற்புத விளக்கு போன்றதான். 3 வாய்ப்பு மட்டும் கொடுக்காது, அல்ல குறையாத வாய்ப்புகள் கொடுக்குது. உங்கள் விருப்பம் எனது கட்டளை, யோர் விஷ் இஸ் மை கமாண்ட் அப்படின்னு அது சொல்லும். ஆக இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன வேண்டுமோ நன்றாக தேய்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். பணம் வேண்டுமா? பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சந்தோஷம் வேண்டுமா? சந்தோஷம் பெற்றுக் கொள்ளுங்கள். வெற்றி வேண்டுமா? அதையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அது இல்லை என்று சொல்லாது. உங்களுக்கு கவலை வேண்டுமா? ஏன்னா நீங்க தேய்க்கும் பொழுது கவலை, நான் கவலையா இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை யோசிச்சுன்னா அது அள்ளி பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் வெறுப்போடு இருந்தீங்களா? சந்தோஷத்தை மறந்துட்டு வெறுப்பா இருக்கிறீங்களா? இங்க பார்த்தா வெறுப்பு, அங்க பார்த்தா வெறுப்பு, அவரு பார்த்தா வெறுப்பு, இவரு பார்த்தா வெறுப்பு அப்படின்னா அது வெறுப்பு தான் அள்ளி கொடுத்துட்டு இருக்கும். ஆக என்ன கேட்கிறீர்கள்? உங்கள் விருப்பம் எனது கட்டளை என்று பிரபஞ்சம் சொல்லிக்கொண்டே இருக்கும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார்முலா நம்பர் 1, உங்கள் விருப்பம் எனது கட்டளை. ஆக நாளிலிருந்து நாளைய சூரியோதயம் உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சமாக அமையும், வெற்றி களமாக அமையும். ஏனென்றால் உங்கள் விருப்பம் எனது கட்டளை என்ற சூட்சமத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். சரிங்களா? நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இது வந்து நான் என்னோட வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையில நான் வந்து மிகவும் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஒரு வாக்கியம். நான் என்னை ஒரு சிறந்த பேச்சாளராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பேன். அதே போலவே நான் சிறு கூட்டங்களில் பேச ஆரம்பித்தேன். 3-4 பேரிடையே பேச ஆரம்பித்தேன். 20, 30, 50, 60 அப்படி ஏறிக்கொண்டே போய்கின்றேன். என்னுடைய எண்ணம் அதுதான். நிறைய பேருக்கு எனக்கு தெரிந்த வாய்ப்புகளை, எனக்கு தெரிந்த செய்திகளை பரப்ப வேண்டும்.
அவர்கள் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும். ஆகவே பிரபஞ்சம் எனக்கு அதை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறேன் என்ற வெளிச்சம் எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது. ஆக நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இன்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதுவாகவே நீங்கள் ஆகப் போகிறீர்கள். உங்கள் சிந்தனைகளை தூயப்படுத்தி சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அதுவாகவே ஆகப் போகிறீர்கள். எண்ணம் போல் வாழ்வு. ஓகே, வெற்றி என்பதை நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ வெற்றி அடையாம இருப்பதற்கு பிரச்சனை யோசிச்சினா நீ அதுவாகவே ஆகிறாய். ஈர்ப்பு விதி என்பது நான் என்னை ஒரு காந்தமாக நினைத்துக் கொள்வதற்கு ஒப்பானது. காந்தத்தின் இயற்கை தன்மை எப்படின்னா அது ஈர்த்து கொள்ளும். காந்தம் இரும்பு சக்தி உள்ள அனைத்தையும் ஈர்த்து கொள்ளும். அந்த மாதிரி அதே போன்று நம்முடைய சிந்தனையும் நம்முடைய மனமும் நம்முடைய பிரபஞ்சமும் நம்மிடம் காந்தம் ஈர்ப்பு சக்தி கொண்டது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்பது ஈர்ப்பு சக்தி விதியின் சாராம்சம். இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வழிநெடுக்க நீங்கள் சந்தோஷமானவர்களை பார்த்து கொண்டு போவீர்கள். நீங்கள் வெறுப்பு பிடித்த ஒரு மனிதராக மற்றவருக்கு தெரிந்தால் அவர்கள் உங்களிடம் வரமாட்டார்கள், பேச மாட்டார்கள், ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆக உங்களுடைய மனதை நீங்கள் சுத்தமாக சந்தோஷமாக ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல பிளிஸ்ஃபுல் மைண்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களை நோக்கி அனைவரும் சந்தோஷமானவர்கள் வந்து சேருவார்கள், சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். ஆக உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றி கோப்பையை அள்ளிக்கொண்டே இருந்தால் நீங்கள் வெற்றி கோப்பைகளை அள்ளிக்கொண்டவர்கள் மட்டும்தான் நீங்கள் ஈர்ப்பீர்கள். ஏனென்றால் தோல்வியாளர்களை நீங்கள் ஈர்க்க மாட்டீர்கள். பிரபஞ்சம் அது உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் அது மட்டும்தான் கொடுக்கும். நாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு அதனால் முழுமையாக ஊறி போக வேண்டும். நாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு என்ன எண்ணங்கள் நமக்கு தேவை என்பதை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதனில் முழுமையாக ஊறி போக வேண்டும். வெற்றியை பத்தி யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி வரும். பணம் பத்தி யோசிச்சோம்னா பணம் வரும். புகழ் பத்தி யோசிச்சோம்னா புகழ் வரும். நல்ல வாகனம் ஓட்ட வேண்டும் என்று யோசிச்சீங்கன்னா அது வாகனம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அன்பான ஒரு மனைவி வேணும், அன்பான காதலி வேணும், இல்ல அன்பு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்பை ஒட்டியவர்கள் அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு காந்தத்தை போன்ற சக்தி வாய்ந்தவர்கள். உங்கள் என்னவெல்லாம் நீங்கள் பரப்புகிறீர்களோ அவ்வளவும் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் நீங்கள் கோபத்தை நினைத்துக் கொண்டிருந்தால், வெறுப்பை நினைத்துக் கொண்டிருந்தால், அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு செய்த ஒரு தீமையை நினைத்து பழிவாங்கும் எண்ணத்தோடு நினைத்துக் கொண்டிருந்தால், அல்லது யாரோ உங்களுக்கு ஒரு தவறு சேர்ப்பாங்க அவங்களை திட்டிக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையும் அதை சுற்றியே இருக்கும். அதிலிருந்து வெளிப்படாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு காந்தம் என்பதை நினைவாக சொல்லுங்கள். 100% நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நாம் ஒரு காந்தம். நாம் என்னத்தை வெளியே பரவ விடுகிறோமோ அதுதான் நம்ம தேடி வரும். சரிங்களா? ஈர்ப்பு விதி என்பது எப்படி நமக்கு துல்லியமா இயங்கும் என்பதை நான் காட்டுகிறேன் பாருங்க. The law of attraction. துளி கூட சந்தேகம் இல்லாமல் நம்பினால் மட்டுமே சாத்தியம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஒரு நபரை சில உதாரணங்கள் வச்சு சொல்றோம் பாருங்க. ஒரு நபரை நம்ம போயிட்டு சைன் அப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் நம்ம போனோம். இன்று அவர் என்னிடம் சைன் பண்ணி பணத்தை உடனே கட்டிக்கிறார் என்று நினைத்து கொண்டே நாம் செல்ல வேண்டும். இதனால் அவர் குடும்பம் சிறப்பாக போகிறது. இதனால் நான் என்னுடைய டார்கெட்ஸ் அடைய முடியும், நான் மேன்மேலும் பெருக முடியும், அவரோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நானும் சந்தோஷமா இருக்க போகிறேன் என்று 100% வித்வுட் டவுட் நம்ம நினைச்சோம்னா 100% will achieve it. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும். துளி கூட சந்தேகம் இல்லாமல் நீங்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் முழுதாக நம்பியிருந்தால் மட்டும் நான் இதை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று முழு மனதோடு நினைத்திருந்தால் மட்டுமே அதை அடைய முடியும். அதுல ஒரு சிறு இப்ப நம்ம வச்சுக்கோம், வீடு கட்டுறாங்க, கொத்தனார்கள் வீடு கட்டுறாங்க இல்லையா? அதுல அடியில வைக்கிற கற்கள்லாம் நேராக இல்லாமல் ஒரு கல் மட்டும் செங்குத்தாகவோ கோணல் மணலாக ஒரே ஒரு கல் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கிறீங்களா அந்த வீடு சிறப்பாக கட்டி முடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. காரணம் அடிப்படையே ஆடி போயிருக்குது. அது எவ்வளவு உயரமா கட்டினாலும் சரி கடைசியா அது ஒரு நாள் இடிஞ்சு விழுவும். ஆக நாம் முழுதாக நம்பி இருக்கணும். நம்முடைய அடிப்படை எண்ணம் துளி கூட சந்தேகம் இல்லாமல் அடைய முடியும் என்பதை நினைத்திருந்தால் கண்டிப்பாக நம்ம அடைய முடியும். முழுமையாக அதற்குள் செலுத்தி இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் அதன் கடமையை கண்டிப்பாக செய்யும்.
சரிங்களா? சப்கான்ஷியஸ் இது வந்து வெளி மனது ஆள் மனது என்ற தலைப்புக்கு நான் போல, பட் மேலோட்டமா சொன்னோம்னா நம்முடைய மனம் சப்கான்ஷியஸ் எனப்படும் ஆள் மனதிற்குள் நான் வெற்றி அடைய போகிறேன். நான் வெற்றி என்பது ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். வெற்றி அடைந்தால் உங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? வெற்றி அடைந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வெற்றி அடைந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனுடைய விளைவுகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். விளைவுகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் ஆழ் மனதிற்குள் போய் இது வெற்றி என்பதை அடிப்படையாக ஆணித்தரமாக அங்கே ஆணி அடித்து சொல்லும் வெற்றி என்பது. இதை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஒரு நோயாளிகிட்ட வந்து நம்ம கேன்சர் இருக்குன்னு சொல்றாரு வச்சுங்க டாக்டர். அந்த டாக்டர் அந்த நோயாளி என்ன பண்றாரு, அந்த கேன்சர்ஸ் என்னென்னலாம் விளைவு ஏற்படுத்துமோ அந்த விளைவுகளை பற்றி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம போயிடுவோம், நம்முடைய முடியெல்லாம் கொட்டும், நமக்கு கை காலெல்லாம் வந்து சரியா செயல் இருக்காது அப்படின்னு அதனுடைய எதிர்மறை விளைவுகள் எல்லாம் யோசிச்சதுனால அந்த கேன்சர் என்ற சொல்லுக்கு உயிர் கொடுத்து அது ஆணித்தரமாக நம்முடைய மனதிற்குள் போய் ஆழ் மனதிற்கு போய் உட்காந்துடும். அப்ப பிரபஞ்சம் என்ன நினைக்கும், ஓ இவர் இதுதான் எதிர்பார்க்கிறாரு, முடி கொட்டுறது எதிர்பார்க்கிறாரு, உடல் பலவீனமாவது எதிர்பார்க்கிறாரு, கடைசியில வந்து அவர் இறந்து போகும் எதிர்பார்க்கிறாரு. சரி, உங்கள் விருப்பம் எனது கட்டளை என்பதை பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். என்ன விருப்பம் என்பதை தெளிவாக இருக்க வேண்டும். ஆக வார்த்தைகளோடு வைத்து விளைவுகளும் நாம் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தோம்னா அந்த விளைவுகளுக்கு நாம் வெற்றி கிடைக்கும். உங்கள் மனது விருப்பப்பட்டதை அடைய பிரபஞ்சம் அதற்கான வழிமுறையை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வாக்கியங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாக்கியங்க. உங்கள் மனது விருப்பப்பட்டதை அடைய பிரபஞ்சம் அதற்கான வழிமுறைகளை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும். பாருங்க, உங்கள் மனதிற்குள் வழிமுறைகளையோ அல்லது அதனை சார்ந்த நபரையோ அல்லது அதற்கான யுக்திகளையோ பிரபஞ்சம் உங்களிடம் சேர்க்கும். இப்பொழுது நாம் வந்து ஒரு 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 திட்டத்தை போறோம்னு வச்சுங்களேன். அந்த திட்டத்தில் வெற்றியாடுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கும் பொழுது பிரபஞ்சம் என்ன பண்ணும், அந்த திட்டத்துடைய வெற்றியை கொண்டு வந்து காட்டாது. ஆனால் திட்டம் வெற்றி அடைவதற்கான நபரையோ இல்ல வாய்ப்புகளையோ நம் கண் முன் காட்டும், கண்டிப்பாக காட்டும். ஏனென்றால் உங்கள் விருப்பம் எனது கட்டளை, அது உடனே அதை செய்யும், நிறைவேற்றும். பிரபஞ்சம் நமக்கு வழிகளையும் மற்றும் வாய்ப்புகளையும் காட்டும். வாய்ப்புகளுக்கான வழிகாட்டல் அது கிடைக்கும். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கண்முன்னு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நாம் தான் கண் திறந்து மனம் திறந்து பார்க்க வேண்டும். நாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் நினைப்போம். என்ன வியாபாரம், அது எப்படி செய்யப்போறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கப்ப அதுக்கான சில வாய்ப்புகள் நமக்கு எங்க இருந்தாலும் நம்ம காதுக்கு வரும். அதுதான் பிரபஞ்சத்துடைய வேலை. சரிங்களா? அப்படியே ஒரு விஷயத்தை முழு மனதோடு நம்பி இறங்கி விட்டீர்கள் என்றால் பிரபஞ்சமும் உங்களுடன் சேர்த்து வைப்பதில் இறங்கிவிடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, துளி கூட சந்தேகப்படக்கூடாது. ரைட். நீங்கள் என்ன அலைகளை உருவாக்குகின்றீர்கள், நீங்கள் என்ன வைப்ரேஷன்ஸ் உருவாக்குறோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, அதற்கான கதவு திறக்கும், வாய்ப்புகள் கண்முன்னே தோன்றும். நீங்கள் எதிர்பார்த்தவர் உங்களை தொலைபேசி மூலம் உங்கள் தொலைபேசி அடிக்கும், எதிர்பார்த்தவர் உங்களை அழைப்பார். உடனே அவரை சந்தித்து உங்கள் தேவையான விஷயத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதைத்தான் எதிர்பார்த்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் வெற்றியை நோக்கி போயினீர்கள். அதே நேரத்தில் எனக்கு கடன் இருக்கிறது, இந்த பேங்க் கூப்பிடாம இருக்க, ஐயோ நீங்க கூப்பிடுவாங்க, திங்கட்கிழமை ஆச்சு பேங்க்ல கூப்பிடுவாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமை கண்டிப்பா அவங்க கூப்பிடுவாங்க. ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தீர்கள், அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள். நீங்கள் வெற்றியை அழைப்பு விடுத்தால் வெற்றி உங்களை அழைக்கும். பிரபஞ்சம் எது தப்பு பண்ணல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் உங்கள் விருப்பம் பிரபஞ்சத்தின் கட்டளை. ஏற்கனவே இந்த வாகனத்தோடைய படத்தை நான் போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்குறேன் பாருங்க. இரவுல நம்ம பயணம் செய்ய போறோம். நெடுஞ்சாலைகள் பார்த்தீங்கன்னா இரவுகளில் வழிநடுக்க வந்து விளக்குகள் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறதுல ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து நம்முடைய வாகனமும் அதில் இருக்கிற அந்த 2 விளக்குகள் மட்டும்தான். அந்த விளக்குகளின் வெளிச்சம் கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் இல்லது ஒரு நல்ல புதிய வாகனங்களா இருந்தா 50 மீட்டர் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 50 மீட்டர் வெளிச்சத்தை விட்டு எப்படி நம்ம 300 கிலோமீட்டர் இரவுல பயணம் செய்ய போறோம்? யாராவது அதுக்காக பயந்துட்டு வாகனத்துக்கிட்ட இறங்கிட்டுமா, இல்லை இனிமேல் நான் இரவுல பயணம் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டுமா? இல்லையே. நம்ம என்ன பண்றோம், பயணத்தை ஆரம்பித்து விட்டு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி பயணத்தை ஆரம்பிச்சுட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றோம். நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம். நமக்கு முன்னால் நம்முடைய வாகனத்தின் வெளிச்சத்தின்
உதவியால் ஒரு 30 மீட்டர் வெளிச்சம் தென்படுது. அதை தாண்டும் பொழுது அதற்கு பிறகு உள்ள 30 மீட்டர் 50 மீட்டர் வெளிச்சம் பாதை விரிந்து காணப்படுகிறது. இதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட நியதியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு அடியும் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் பிரபஞ்சம் 10 அடிகள் நமக்கு விரிந்து காட்டும். நாம் ஒரு நபரை சந்தித்து ஒரு வெற்றி பாதையில் நாம் அடியெடுத்து வைத்தால் நமக்கான அந்த வாய்ப்புகளை 10 மடங்காக்கி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இதில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். சரியான இலக்கு, துல்லியமான ஒரு இலக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எந்த பாதையில போக போறோம்? இப்ப நம்ம வச்சுக்கோ, நம்ம இங்க இருந்து இப்ப நான் மலேசியால இருக்கிறேன். மலேசியால இருந்து கோலாலம்பூர்ல இருந்து ஜோகூர்பார் போறேன்னு வச்சுக்கோம். கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர். அதுக்கு செல்வதற்கு நிறைய பாதைகள் இருக்கின்றன. நெடுஞ்சாலை இருக்கிறது, பழைய பாதைகள் இருக்கின்றன. நெடுஞ்சாலையில் டோல் அதிகமா இருக்கும். பழைய பாதைகள் இருக்கின்றன. பழைய பாதைகள் வளைந்து சென்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இரவுகளில் போகும் பொழுது விபத்துகள் ஏற்படும். நாம் எந்த பாதையில போக போறோன்ற தெளிவுபடுத்தணும். முதல்ல எங்க போக போறோன்ற தெளிவு இருக்கணும். எந்த பாதையை பயன்படுத்த போறோன்ற தெளிவு இருக்கணும். எந்த வாகனத்தை பயன்படுத்த போன்ற தெளிவு இருக்கணும். இந்த மூன்றுமே சரியா இருந்ததுன்னா இதற்கு மேல வாகனத்துல போதிய அளவு பெட்ரோல் இருக்கணும். வாகனம் செல்லக்கூடிய வழிநெடுக்க போகக்கூடிய அளவுக்கு தயாரா இருக்கணும். பிரச்சனை இல்லாத வாகனமா இருக்கணும். இவை எல்லாம் தயாராக இருந்த பாருங்க எவ்வளவு துல்லியாவும் நம்ம கணிக்கணும் பாருங்க. இதை நான் அன்றாட வாழ்க்கையில நம்ம கடந்து விட்டோம். ஆனா நம்ம யோசிச்சது இல்லை. பட்டன் தட்டினோடனே வாகனம் ஸ்டார்ட் பண்ணுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? அதுதான் துல்லியமாக செய்யப்பட்ட ஒரு வாகனம். ஆக நம்முடைய ஒவ்வொரு சிறு சிறு திட்டங்களும், சிறு சிறு பயணங்களும், சிறு சிறு வேலைகளும் துல்லியமாக கணக்கிடப்பட்டன. ஆக வெற்றி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடையணும்னா துல்லியமாக நம்ம யோசிச்சு, இன்றைக்கு நாளைக்கு நான் 15 பேரை பார்க்க போறேன், இல்லை 10 பேரை பார்க்க போறேன், அந்த 10 பேர் யார் யார், அவங்களோட ஃபோன் நம்பர் என்னது, எத்தனை மணிக்கு பார்க்க போறேன் அப்படின்னு துல்லியமா நீங்க ஒரு இலக்கு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பயணம் வெற்றி அடையும். நண்பர்களே, இலக்கு சரியாக இருந்தால் பயணம் தொடங்கினீங்கன்னா வெற்றி என்பது நிச்சயம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு 30 மீட்டருக்கான வெளிச்சம் மட்டும்தான். அதற்கு பிறகு உங்க வாழ்க்கை விரிந்து பயணப்படும். உங்களுடைய வெற்றி விரிந்து காணப்படும். அள்ளிக்கொள்ளுங்கள். வெற்றி மேடையில் வெற்றி கோப்பையை கண்டிப்பாக கைப்பற்றுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் வெற்றியாளர்கள். நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்லிதான் வந்திருக்கோம். யாரும் தோற்பதற்காக வந்து உட்கார்ந்து கேட்பதில்லை. வெற்றி அடைய வேண்டும். ஆக வெற்றி அடைந்தால் அதனுடைய விளைவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த விளைவுகளின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். ஆக விளைவுகள் உங்களை வெற்றியை கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் 6 பேக்ஸ், அது கட்டான உடல் அமைப்பை விரும்புகிறீர்களா? அந்த உடல் அமைப்புக்கான பயிற்சி மிகவும் வழி தரக்கூடியது. ஆனால் அந்த உடல் அமைப்பு கிடைத்து விட்டால் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ன்றத அந்த சந்தோஷத்துல நீங்க மிதந்து பாருங்கள். அதற்கேற்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் வழிமுறையும் காட்டும். நீங்க அதை செய்வீர்கள். ஆக விளைவுகளை நாம் சிந்தித்தோம் என்றால் வாய்ப்பு வெற்றி நிச்சயம். நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் இன்னும் உயர்ந்த பதவிக்கு போக நான் ஏன் ஒரு படத்தை போட்டேன்னா நமக்கு எல்லாம் பரிச்சயமானவர் இல்லையா, அதனால படத்தை போட்டேன். ஒரு வெள்ளக்காரர் பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. ஆனா போட்டேன்னா இவர் மாதிரி உங்கள் என்ன வாகனம் உங்களுக்கு வேணும், அந்த வாகனத்துல உட்காந்து போய் பாருங்க. அந்த நிறுவனங்களை போய் பாருங்க. வாகனங்களை எங்க இருக்கோ அந்த நிறுவனங்களை போய் பாருங்க. நிறுவனங்களை இருந்து படம் பிடித்து உங்களுடைய வீட்டினில், உங்களுடைய பெட்ரூம்ல எங்கெல்லாம் நீங்க காலைல முடிச்சோன்னு பார்ப்பீங்களோ அதை அந்த இடத்துல வைங்க. ஏனென்றால் அகக்காட்சி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் விமானத்தில் முதல் வகுப்பில் விரும்பிய நாட்டுக்கு செல்ல விரும்புகிறீர்களா? என்னைக்காவது நம்ம வந்து முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கி போகணும்னு நம்ம நினைச்சிருக்கோமா? ஆசை இருக்கு, மனசு நிறைய ஆசை இருக்கு. நம்ம வந்து விமானத்தில் ஏறிய உடனே உள்ளுக்கு நுழையும் பொழுது முன்னுக்கெல்லாம் வந்து முதல் வகுப்பு அந்த இருக்கைகளை பார்க்கும் பொழுது பெருமூச்சோடு தான் கடந்து போகும். இல்லை யாராவது கண்ணை கட்டிட்டு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு போறோம் இல்லையே, பெருமூச்சோடு தான் கடந்து போகும். நம்ம எப்போ இதில் உட்கார போறோம், எப்போ நம்ம குடும்பத்துல முதல் வகுப்புல உட்காந்து வெளிமை நாட்டுக்கு செல்ல போறோம் அப்படின்னு இன்னா போய் அந்த பின் இருக்கைகள்ல கூட வந்து நம்முடைய முட்டிக்கால் வந்து முன் சீட்டை வந்து இடிச்சிட்டு உட்கார அளவு நம்ம உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்? யாராவது நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல சுரேஷ் ஒரே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் இனிமேல் ஜனத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்களா? இல்லையே. இதுவும் உங்கள் தேர்வு. முதல் வகுப்பு சீட்டும் உங்கள் தேர்வு, பின்னால் உள்ள எக்கனாமிக்கல் சீட்டும் உங்கள் தேர்வு. எது தேர்வு என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. யாரும் உங்களை தடுக்கல. பிரபஞ்சம் எது கொடுக்குதோ, எது கொடுக்க தயாரா இருக்குதோ அதை நீங்க தான் முடிவு பண்றீங்க. எதையெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ,
எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கின்றன. நீங்கள் தான் இன்னும் உங்கள் மேலேயே சந்தேகத்தில் நாட்களை வீணடிக்கிறீர்கள். நான் போனா அவர் சைன் பண்ணுவாரா, எனக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்த நாளைக்கு ஆஃபீஸ் போனா என்னை ஏசுவாங்களா, இல்ல நான் வாகனம் எடுத்து செல்லும் பொழுது நிறைய ஜேம்ல மாட்டிக்குவேனா, வாகனம் பிரச்சனைகள் கொடுக்குமா, எல்லாமே நெகட்டிவிட்டி எதிர்மறையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நாம் தான் சந்தேகத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் அல்ல. நம்புங்கள், கண்டிப்பாக நம்புங்கள். நாளைய சூரியோதயம் உங்களை எல்லாம் வெற்றி நடையில் ஈடு கொண்டு செல்லும். இன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். துல்லியமா யோசிங்க. கரெக்டா பிளான் பண்ணி யாரை போய் பார்க்க போறோம், எத்தனை மணிக்கு பார்க்க போறோம், என்ன பேச போறோங்கிறது உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், ஏற்பாடுகள் சரியா இருந்துச்சுன்னா யூ வில் ஹிட் இட். ஏனென்றால் 2 times 2 is always 4, never been fail. வெற்றி என்பது ஃபார்முலா கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். வாழ்வியல் இலக்கணம் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை கரெக்டா இருந்துச்சுன்னா, வெற்றியை நோக்கி பீடு நட போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். அதற்கு எல்லாம் வல்ல சூரிய பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆக்சுவலி அது காத்திருக்கிறது, நாம தான் அதை அள்ளிக்கொள்ளவில்லை. வெற்றி நிச்சயம். உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ் சார். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் 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 வணக்கம். அற்புதம் அற்புதம். அதாவது இன்றைய நம்மளுடைய இந்த பிரபஞ்சமும் நாமும் என்ற தலைப்புல வந்து நிறைய விஷயத்த நீங்க பேசினீங்க. அதாவது ஒரு புத்தகத்தை படிச்ச மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு. பக்கமா அதாவது நீங்க ஸ்லைட் போட்டதும் இந்த புத்தகத்தை படிச்ச மாதிரியே அந்த உணர்வு. பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருக்கு. அற்புதமாக சொன்னீங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா, அதுதான். அதாவது சில நேரத்துல நம்மளுடைய சொல் அதுக்கு அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வேர்ட்ஸ் காட் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேர்ட்ஸ் காட் லைஃப். இப்ப சில நேரம் நம்ம நடைமுறை உரையாடல்ல கூட அடிக்கடி பிரச்சனைன்னு பேசி கொண்டிருப்போம். அது நம்மளுக்கே தெரியாது. பிரச்சனை இல்லைங்க அதை மாத்தி இது எனக்கு வந்த சவால் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தா அதுல இருந்து விடுபடக்கூடிய அந்த முயற்சிகளை நம்ம செய்வோம். அற்புதமா சொன்னீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பழைய படிச்ச உங்களோட இன்னைக்கு உங்களுடைய இந்த பேச்சுல பழைய படிச்ச சில விஷயங்கள்லாம் அப்படியே கிளறி விட்ட மாதிரி இருந்தது. எண்ணம் போல் வாழ்வு நம்ம தமிழர்களோட கோட்பாட்டில் ஒண்ணு. எண்ணம் உயர்வா இருந்தாலே வரும் ஏற்றம் சிறக்கும் தன்னாலே என்று பாண்டிச்சேரி திருமாறன் எழுதின ஒரு புத்தகம். இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நீங்க சொன்னது அகக்காட்சி அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதை யூசலைசேஷன் செஞ்சு பாக்குறீங்க, அதான ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தா தானே நம்ம ரேகோ ராஜ் கூட அடிக்கடி சொல்லுவாரு, உன் மனசுல என்ன இருக்கு. கடவுள் கிளறி பாக்குறாரு, அவன் மனசுல ஒண்ணுமே இல்லை, அங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவர் பல கூட்டத்துல பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனசுல உங்களோட அகக்காட்சி என்னவா ஆக போறேன், அதுக்கு சரியான ஒரு முடிவு, அதாவது ஒரு சரியான ஃபார்முலா இருந்துச்சுன்னா வெற்றி கண்டிப்பா நிச்சயமான அது வெற்றியாக தான் கொடுக்கும். அதாவது எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. சில நேரம் நம்மளோட நடைமுறையில மக்கள் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, இறைவன் அல்லது தெய்வம் என்னைய சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானே கேள்வி கேட்டுக்குவேன். ஒரு இறைவன் அல்லது ஒரு கடவுள் ஒரு தனி மனிதனை சோதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்க இல்ல. ஆனா இவங்க ஆறுதலுக்கு சொல்லிக்கிறாங்க, கடவுள் சோதிக்கிறாரா அல்லது கடவுள் கொடுத்த முழுமையான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தவில்லையா? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்னு அவருடைய குரல். இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்கும் இந்த திருக்குறளுக்கும் சரியான தொடர்புகள் இருக்கு. அப்புறம் ஒன்னொன்னு குடி செயல் வகையில ஒரு திருக்குறள் வரும், மிக அற்புதமான திருக்குறள். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தன்முந்துரும் என்ற ஒரு திருக்குறளும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சுல மிக சிறப்பாக இருந்தது. கணியன் பூங்குன்றனாருடைய அவருடைய செய்யுள் தீரும் நன்றும் பிறதரவாரா. அப்ப நம்மளுடைய என்ன செயல் நம்ம செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அதனால இன்னைக்கு 50க்கும் அதிகமான பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரமும் இருக்கு. அதனால உங்களுடைய பேச்சையொட்டி அதிகமான மக்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். அதனால இப்பொழுது நமது மக்கள் நல்வாழ்வு குழுவின் தலைவர் நமது ரேகோ அவர்களை அழைத்து உங்களுடைய பேச்சையொட்டி அவரு என்ன சொல்றான்னு பார்ப்போம்.
அண்ணன் உங்களுடைய நிறைவுரை. வாழ்த்துக்கள். உள்ளபடியே பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். நாம் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் பேசுவதற்கு ஆட்கள் கிடைக்குமா என்று நான் அலைந்து கொண்டே இருப்பேன். நான் ஐயா திரு சுரேஷ் அவர்களை சந்தித்த அன்றே நான் முடிவு பண்ணேன், அடுத்த ஞாயிறு பேச்சில இவரை அழைக்க வேண்டும் என்று. இவரை பற்றிய செய்திகளை நான் நிறைய கருத்துக்களை இணைத்து மக்களிடம் சொல்லிக் கொண்டே இருந்தேன். என்று நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. நான் இங்க அதிகமாக பேச விரும்பவில்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய பேச்சுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அதை எப்படி சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று எண்ணுகிறேன். எனக்கு கூட இந்த பேராசை பற்றி சொன்னார். தமிழ் மக்கள் மத்தியிலே பெரிய கனவை நாம் சொல்லுகின்ற பொழுது ரொம்ப பேராசைப்படுறான் என்று அவர்கள் சொல்லுவதனாலே நம்மில் மிகப்பெரிய அடக்கி வாசிக்கிறோம். இந்த அடக்கி வாசிப்பது கூட பிரபஞ்சத்திலே நாம் அனுப்பக்கூடிய செய்தி வேறு மாதிரியாக இருக்கிறது. ஐயா சொன்னார்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் செய்யலாமே என்று சொன்னார்கள். நான் எல்லாம் விமான பயணம் போகின்ற பொழுது அந்த பிசினஸ் கிளாஸை கடந்துதான் போய் எக்கானமியில உட்கார வேண்டும். அப்பொழுதெல்லாம் நிறைய கற்பனைகள், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனா எவ்வளவு வசதியாக பயணிக்கலாம் என்ற எண்ணம் வந்தது. உள்ளபடியே இயற்கையின் பேரலாலே பல தடவை நான் அதை போன்ற இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவாக ஏற்படுகிறது. ஏனென்றால் பிரபஞ்சம் என்பது கூட நமக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றி தர காத்து கொண்டிருக்கிறது என்று ஐயாவும் சொன்னார்கள். வரக்கூடிய டிசம்பர் மழை உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், குடும்பத்தோடு லண்டன் செல்கிறோம், துபாய் போய்விட்டு. உண்மையிலே என்னவென்றால் 6 பேர் போகிறோம், 6 பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போவதற்கு தான் டிக்கெட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை மற்றவிடம் சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏன்னா 70,000-80,000 வெள்ளி அது ஒரு மணல். உண்மையிலே அது நடக்கிறது, எப்படியோ நடக்கிறது. ஆசை என்னுடையது. இந்த பிரபஞ்சம் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்மால் முடியுமா இது என்று நினைப்பதாலே நாம் நம்மை அடைந்திருக்க வேண்டிய பல வெற்றிகளை அடையாமல் விட்டுவிட்டோம். இப்படி எல்லாம் பேசலாம். மிக சிறப்பு. அந்த வண்டியோட படத்தை போட்டுக்கொண்டு அந்த கார் வெளிச்சம் இவ்வளவுதான் காட்டுகிறது என்றால் எப்படி இவ்வளவு தொலைவு போக முடியும் என்பதை பற்றி நான் பல தடவை விரும்பி விரும்பி பேசியிருக்கிறேன். அது கொஞ்ச தொலைவு காட்டினால் அதை நம்பி நாம் இன்னும் கொஞ்சம் போனால், நாம் அடைந்திருக்க வெற்றியை நம்பி இன்னும் கொஞ்சம் போனால் நாம் போக வேண்டியதுக்கு போய் சேர முடியும். ஆகவே இன்றைய நிகழ்ச்சி நான் எப்பொழுதுமே ஒரு பேச்சாளர் பேசினால் அந்த பேச்சிலிருந்து மக்களுடைய மனங்களிலே உணர்வுகள் போக வேண்டும். அந்த உணர்வு அவர்களை சீண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சொன்னாரே பேச்சாளர், அதை கேட்டு என் வாழ்க்கை நான் இப்படி அடைய போகிறேன். ஆகவே இன்று மிகச் சிறப்பான செய்தியை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் ஐயா, உங்களுக்கு நன்றி. உங்கள் பேச்சு ரெக்கார்ட் ஆகியிருக்குது, அதனாலே நான் எல்லாருக்கும் அனுப்பி வைப்பேன். நானே நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இங்கே வந்திருப்பவர்கள் இங்கே பேசலாம். நவனி இருக்கிறீர்கள், நிச்சயமாக நீங்கள் பேச வேண்டும். சுருக்கமாக மற்றவர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியாவில் இருந்து டாக்டர் அப்பாடு ஐயா இருக்கிறார்கள், நீங்க எல்லாம் பேசுங்க. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் சார். சார் செல்வடியில் பாஸ்கர் பேசுறேன் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் சார். பேசுங்கள், சுருக்கமாக பேசுங்கள். இனிய உற்சாகமான செல்வ வணக்கம். பயிற்சியாளர் தொழிலதிபர் சுரேஷ் சார், அவருக்கு பின்னாடி இயற்கை காட்சி வச்சிருக்காரு, ரொம்ப அழகா இருந்தது. அதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்தேன். அந்த கடல் அலையும் அந்த தென்னை மரம் காத்தடிப்பது போல் இருக்கு. அது இயற்கையா செட்டப்பா அப்படின்னு எனக்கே ஒரு நல்ல ஒரு பிரமிப்பு கொடுத்தது. அவருடைய பேச்சுல நிறைய விஷயங்கள் வெற்றி நிச்சயங்க. நான் அடிக்கடி நம்ம பயிற்சியில இருந்து நம்ம வைப்ரன்ட் சார் அவரோட பேச்சுல இருந்து வெற்றி நிச்சயம் அடிக்கடி சொல்றது உண்டு. சாரோட பயிற்சி இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தெரியுது. அவர் 3:37. நன்றி செல்வா ஐயா. ஐயா பேசிய அந்த பேச்சிலே உங்கள் மனதை தொட்டது என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு நன்றி. நாம் அடுத்தவரை அழைக்கலாமா? உங்களுக்கு நன்றி ஐயா. சிந்தியுங்கள் மறுபடியும். என்ன செய்தி உங்களை உங்கள் மனதை தொட்டது எது? பாராட்டுக்கள் ஒரு பக்கம் நிச்சயமாக உண்டு, ஆனால் என்ன உணர்வை உங்களுக்கு தூண்டியது சொல்லுங்கள். நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கணும். சொன்ன விஷயம் பாசிட்டிவ் வைப்ரேஷன், எனி டைம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கணும், அதான் விஷயம். ஓகே, நன்றி, வெரி குட். மற்றவர்கள் பேசுங்கள்.
நீங்களாக பேசுங்கள், நிறைய பேர் இருக்கிறீர்கள். வணக்கம் ரேகோ சார், வணக்கம். ஓ, வணக்கம். வணக்கம் டாக்டர் பராம். ஓமானிலிருந்து பேசுகிறீர்கள், வாழ்த்துக்கள். ஓமான்ல இருந்து பேசுறேன். மதிய வணக்கம். நண்பர் சுரேஷ் அவர்கள் எனக்கு ஒரு 40 வருடம் பழக்கம். நான் சொல்லும்போது அவர் பிரபஞ்சம் பத்தி இப்போ பேசுறது ஆரம்பத்துல நான் கேட்டுக்கொண்டே வந்தேன். அப்ப பிரபஞ்சத்துல நம்ம விடக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல் மாதிரி தான் நம்ம பாசிட்டிவா தான் நம்ம கேட்கணும். அதாவது நமக்கு வந்து பணப்பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பணப்பிரச்சனை தீர வேண்டும் சொல்லிட்டு அந்த முதல்ல அந்த பணப்பிரச்சனைன்னு சொல்லும்போது பிரபஞ்சம் அந்த முதல் வார்த்தையை தான் எடுத்துக்கொள்ளுமாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சியில நான் வந்து அதை கற்றுக்கொண்டேன். அது திரு சுரேஷ் அவர்கள் மேலும் அதுக்கான விளக்கங்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த பிரபஞ்சம் இதை பத்தி இன்றைக்கு நண்பர் சுரேஷ் அவர்கள் பேசினார்கள். நானும் அவரும் ஒரே காலேஜில் சொல்ல போனா ஒரே ரூம்ல வளர்ந்தவங்க 40 வருடமா. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துல மாசாய் தமிழ் பள்ளிக்கூடத்துல ஜொகூர் பாரூர்ல படித்து கொடுத்த பின்னர் அதன் பின்னர் அவர் வியாபாரத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதன் பின்னர் அவர் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிட்டாரு. மீண்டும் ஆஸ்திரேலியாவில இருந்து இங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு தொழிலதிபரா அவர் காட்சி தரன்ற அவர் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இந்த பிரபஞ்சம், தெய்வ சக்தி, இந்த சக்தி இதை பத்தியே அவர் என்றைக்குமே பேசி கொண்டு இருக்கிறனால்தான் இன்றைக்கு வந்து அது சாத்தியமானது என்று நான் கூறிக்கொள்கிறேன் ஐயா. முதல் அந்த கேள்வி வந்து என்னன்னா, பிரபஞ்சத்திடம் நம்ம சொல்லும் போற விஷயம் கூட அது பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் அது முன்னுக்கு நெகட்டிவான வார்த்தையை வச்சு அந்த பாசிட்டிவா சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது திரு சுரேஷ் அவர்கள் விளக்கி சொல்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, நல்லது பரம் ஐயா. உள்ளபடியே சுரேஷ் அவர்களை மீண்டும் ஒரு தடவை இங்கே பேச வைத்தால்தான் நாம் எல்லாரும் நிறைய பயன்பட முடியும். நிச்சயமாக அவரை பேச சொல்வோம். அடுத்தவர் வேறு யார் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள் இங்கே? நீங்களாகவே. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ராமநாதன் வாக்காள இருந்து பேசுறேன். பேசுங்களேன் ஐயா. ஐயா சுரேஷ் சொன்ன மாதிரி அந்த டைம்லலாம் நான் வந்து பயணம் பண்ணும்போது இது நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அப்படியே அந்த பிரபஞ்சத்துல பேசிட்டு இருந்தேன். இப்படியே தான் என் வாழ்க்கை வருமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு நல்லா ஒரு முடிவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லும் போது வீடு தேடி வந்து ஒரு ஐடியா வந்து நான் இப்ப வெற்றி பெற்றிருக்கேனாக்கா அந்த பிரபஞ்சம்தான். அந்த பிரபஞ்சத்திட்ட சொன்னதுனாலதான். அது உண்மை. அது 100க்கு 100 உண்மை. ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சம் சொல்லும் போது நானும் அது வர வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நம்முடைய நோக்கமே தனி மனிதர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான். டாக்டர் MS உதயமூர்த்தி அவருடைய செய்தியும் ஐயா இங்கே சொன்னார்கள். டாக்டர் MS உதயமூர்த்தி எல்லாம் நம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் நம்மில் மிக பிறர். ஆகவே உங்கள் மனதிலே எழக்கூடிய நல்ல செய்திகளை முன்வைத்து அது பிரபஞ்சத்தை கேட்க வைத்து அல்லது பிரபஞ்சத்திடம் சொல்லி கடைசியிலே வெற்றி ஆகி விடுகிறோமே, அங்குதான் நாம் எல்லோருமே மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆகவே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தவர் நவனி. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் அவருடைய பேச்சில இருந்து அவருடைய ஸ்லைட்ஸ்லயும் இருந்தது. அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இலக்கு பிளஸ் பயணம் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. இதுதான் என்னை கவர்ந்த ஒரு சுருக்கமான விளக்கம். இலக்கு இல்லாம பயணமே பண்ண முடியாது. எங்க போறோம், எப்படி போறோம், எதுல போறோம், எவ்வளவு நேரத்துல போறோம் அப்படின்றது எதுவுமே தெரியாது. இலக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு பயணத்தை தெளிவா வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா வெற்றி அடைஞ்சிடலாம். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப சிம்பிளாவும் நெத்தியில ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. இலக்கு பிளஸ் பயணம் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. பிரபஞ்சம் அதுக்கு எல்லா இடத்துலையும் இன்ச்சு பை இன்ச்சா பிரபஞ்சம் நம்ம கூட துணையாத்தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்ற மாதிரி நாம வந்து கவலையவே நினைச்சிட்டு இருந்தா கவலையே வரும், கடனையே நினைச்சிட்டு இருந்தா கடனே வரும், பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தா பிரச்சனையே வரும், மகிழ்ச்சியை நினைச்சிட்டு இருந்தா மகிழ்ச்சி வரும், வெற்றி நினைச்சிட்டு இருந்தா வெற்றி வரும், பணத்தை நினைச்சிட்டு இருந்தா பணம் வரும். இந்த மாதிரி எல்லாமே என்ன நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம ஆயிடுவோம் அப்படின்றது பிரபஞ்சத்தினுடைய ரகசியம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா
நாம எப்படி நினைக்கணும், எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும், எப்படி ஆனந்தமா இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான்னா சந்தேகமே இல்ல, நாம வந்து நினைக்கிற மாதிரியே விஷயம் பண்ணலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. மிக சிறப்பு. நம்முடைய நானும் பல தடவை நினைத்திருக்கிறேன். ஐயா சொன்னது போல, பேச்சாளர் சொன்னது போல, நமக்கு எண்ணங்கள், கற்பனைகள் 1000 இருக்கின்றன. ஆனால் அதை அடைவதற்கான இலக்கு என்ன? எப்படி செயல்பட போகிறோம்? என்ன நம்முடைய செயல் திட்டங்கள்? ஐயா சொல்கிறார் என்றால் அந்த செயல் திட்டங்களே வெற்றி பெறும். நாளை ஒருவரை பார்க்க போகிறோம், நாம் எந்த நோக்கத்துக்கு பார்க்க போகிறோமோ அந்த நோக்கம் நமக்கு கைகூடும் என்ற பாசிட்டிவ் திங்கிங் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அது செயல். தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன் தெய்வத்தை கூலிதன் வள்ளுவன் சொல்றதை போல செயல்பாடு. இதையெல்லாம் இன்று சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி நவனி, உங்களோட வார்த்தைகளுக்கு. கடைசியாக ஐயா பேசுவார்கள். அதற்கு முன்னம் நீங்கள் வேறு யாராவது? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. வணக்கம் எல்லாத்துக்கும். நான் இவரு சொன்னது வந்து law of attraction is a real theory which has been proven, அதெல்லாம் it happens. பட் அவர்களோட என்னோட கொஸ்டின் என்னன்னா, மலேசியால இஃப் யூ see the progress of the Chinese and Indians, நம்ம ஏன் முன்ன பின்தங்கி இருக்கிறோம்? அவங்க எல்லாம் எப்போ அந்த law of attraction அப்ளை பண்றாங்க? அதுதான் அவங்க நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் you look at European countries, they also progressing, but is it because our culture, because நம்ம வந்து கடவுள் பக்தி சாஸ்திரம் அதெல்லாம் போட்டு தலையில we just cannot get out of it, உங்க கமெண்ட் என்ன சொல்றீங்க அதுக்கு சுரேஷ்? நம்முடைய சந்ததியினர் ஏன் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது சுருக்கமா கேட்டிருக்கீங்க. எஸ், ரொம்ப சுருக்கமானது. அதுக்கு பல புத்தகங்கள் எழுதலாம் சார், அந்த அளவுக்கு காரணங்கள் இருக்கும். பட் சிந்தனைகளை மாற்றினால் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். நம்முடைய சிந்தனையெல்லாம் வந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தைகள் தான். பட் இருந்தாலும் நீங்க கேட்டதுலாம் சொல்றேன். தமிழனையே சாவடிப்பான், தமிழனுக்கு தான் எதிரி, தமிழன் முன்னேற விட மாட்டான், தமிழனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழனை போய் முதல்ல சொல்லிடுவான், பிரச்சனை பண்ணிடுவான். கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல போனா அங்க பிரச்சனை, எந்த ஒரு இயக்கத்துக்கு போனாலும் அங்க ஒரு பிரச்சனை, வீட்டுல இருந்தாலே பக்கத்து வீட்டுல பிரச்சனை. அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மற்ற சமூகத்தினரிடையே கூட இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அதை அவர்களுக்குள்ளே தீர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம்மவர்கள் மட்டும் கடைசியில வந்து சண்டை வரைக்கும் போய், கோர்ட் வரைக்கும் போய் கத்தி பாறாங்க அப்படின்லாம் எடுத்துக்கிட்டு போய் வாழ்க்கையை வீணடிச்சு, அது ஒரு கவலைக்கிடமான நிலை. இது எங்கே இருந்து சீரமைப்பது என்பது எங்களுக்கே புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செடி வளர வேண்டுமானால் பக்கத்துல களைகள்லாம் வந்து கொண்டு தானே இருக்கும். அதெல்லாம் அந்த களைகள் வரலன்னா அந்த செடிக்கு அழகு இல்லை. ரோஜாக்கு முட்கள் இல்லைன்னா அந்த ரோஜா பூக்கு அழகு இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் முட்களாக நினைச்சுக்கோம். கால ஓட்டத்தில் அதுவோ தானா திருந்தோம், இல்ல அரசாங்கத்தின் ஒரு வழி அமைப்போ இல்ல நம்முடைய தலைவர்களின் வழி அமைப்போ அவர்களை சீர்படுத்தும் என்று நம்பிக்கையை சொல்லி பிரபஞ்சத்திடம் வேண்டும். ரொம்ப நன்றி சார், வெரி வெலிட் பாயிண்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உள்ளபடியே சிறந்த கேள்வி, நிறைவான பதில். ஆனால் இந்த 1 மணி நேரத்தில் அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் நாம் நிறைவு அடைய முடியாதுதான் தெரியும். ஆனால் ஒன்று, நம்முடைய பேச்சாளருக்கு வாய்ப்பு இருந்தால் இறுதியிலே வாய்ப்பு வழங்கப்படும். நீங்கள் பேசுகிறீர்கள். தீதும் நன்றும் பிறர் வாரா என்ற ஒரு வாக்கியம் நம் மனதிலே நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, வெற்றி நடந்தாலும் அவமானங்கள் நடந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எது நடந்தாலும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது நாம் தான். நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கவில்லையா, தந்தை தான், பெற்றோர் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வியாபாரம் சிறக்கவில்லையா, நாம் தான் தனிநபராக பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் பயந்துதான் செயல்பட்டு இந்த வெற்றியை அடைவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வேறு யாராவது பேசுவதா இருந்தால் பேசுங்கள், இல்லையானால் மலை ஐயா அவர்கள் யாராவது பேச இருக்கிறீங்களா? அப்பாடு ஐயா கேட்ட கேள்வியில ஒரு சின்ன கருத்து எனக்கு இருக்குது. சொல்லுங்க. அது என்னன்னா பொதுவாவே ஒரு பூனை வந்து நம்ம பூனை நம்ம இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நினைக்கும். புலி நம்மளால இவ்வளவு முடியும் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரிதான் மனித இனமும் தான் சார்ந்த சமூகம், தான் சார்ந்த இனம், தான்
சார்ந்த மொழி, அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்மளால எவ்வளவுதான் வளர முடியும்னு ஒரு 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 பவுண்டரி போட்டுக்கிட்டான்னா அதுக்கு மேல வளர முடியாது. இவன் வளர்ற நம்ம ஏன் வளர முடியாதுன்னு நினைச்சவங்க தான் இன்னைக்கு சீனனை விட பெரிய கெட்டிக்காரங்கள்லாம் தமிழர்களே மலேசியாவில் இருக்காங்க, ஏன் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ இந்த இனம் தாண்டிய உணர்வை தாண்டிய ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவர் நினைச்ச மாதிரியே அப்படி வளர்ந்துடுறாரு அப்படின்றதுதான். பொதுவா வந்து தமிழர்கள் ஏன் வளரல அப்படின்ற கேள்வி, தமிழர்களும் வளர்ந்துருக்காங்க ஒரு சில பேர். அவங்க வளர்ந்ததுக்கு என்ன காரணம்னா நம்மளாலையும் வளர முடியும்னு நினைச்சாங்க, அதனால பிரபஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, அதனால வளர்ந்துட்டாங்க. இந்த கருத்து சொல்ல ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. நன்றி நாவனே. சிறந்த கருத்து. அண்ணா ராமசாமி ஐயா, நீங்கள் பேசுவதற்கு முதல் தொடங்கினீர்கள், பேசுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சுரேஷ் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க இந்த பிரபஞ்சத்தை துல்லியமா எப்படி அதை தொடர்பு கொள்றதுன்ற விஷயத்தை நீங்க பேசும்போது ரொம்ப துல்லியமா, ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப நுண்ணியமா நானும் கவனிச்சுட்டு இருந்தேன். உங்கள் விருப்பம் எனது கட்டளைன்னு சொன்னது ரொம்ப எனக்கு உருக்கமான ஒரு வார்த்தையா இருக்கு. ஏன்னா நன்மை தீமை தெரியாது, நல்லது கெட்டு தெரியாது, வேணும் வேணா தெரியாது, நீங்க கேட்டதை கொடுத்துரும். அது ரொம்ப ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு ஒரு ரகசியங்க. ரொம்ப நன்றிங்க. அது தெளிவா இருக்காது. சிறப்பு சிறப்பு. நன்றி 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 ஐயா. மலை ஐயா, சரிண்ணே, ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு. இன்றைய இந்த பிரபஞ்சமும் நாமும் என்ற தலைப்புல வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இதை நம்ம நடைமுறைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். அதுதான் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வு குழுவோடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையோட பேச்சோட நோக்கமும் கூட, தலைவரின் நோக்கமும் அதுவே. ஆகையால வந்து நம்ம இன்று 50க்கும் அதிகமானவங்க வந்து கேட்டு நன்மை அடைஞ்சாங்க. இத நம்ம முடிப்பதற்கு முன் நம்ம மீண்டும் சுரேஷ் ஐயாவை அழைத்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? நன்றி ஐயா, இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து நிறைய மக்களிடம் நம்மளுடைய செய்திகள் போய் சேர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்வார்கள், இவர் செய்வார்கள் என்ற அந்த பாரத்தை அவர்களிடம் விட்டுவிட்டால், அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தை நாமும் சிறப்பாக யாராவது செய்வார்கள் என்று நாம் மற்றவர்கள் கையில் ஒப்படைத்து விடுகிற சூழ்நிலை வரும். ஆக நம் பொறுப்பேற்று சிறப்பாக செய்தால், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பிரபஞ்சத்தின் விஷயத்தை பற்றி இன்னும் துல்லியமா கொடுத்து அது எப்படி நம்ம ஹிட் த சிக்ஸர் அப்படின்றத நான் சொல்ல முடியும். சரிங்களா? வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சார் ரொம்ப நன்றி உங்க வாய்ப்புக்கு. நீங்க ரேகோ சார் சொன்னாரு, அதாவது தீரும் நன்றும் பிறதர வாரா, இத மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். அப்ப அந்த 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல மாட்டோம். அது ரொம்ப முக்கியமா இருந்தது. அதாவது நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து ஒரு பாடல் எழுதியிருந்தாரு, செய்யும் தொழிலே தெய்வம், அது திறமைதான் உனது செல்வம், கையும் காலும் தான் உதவி. அதாவது யூ ஆர் த 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப நம்ம வந்து we won't blame people. அதனால வந்து இது அற்புதமான, இன்னைக்கு நீங்க பேசுறது அற்புதமான ஒரு விஷயம். ஆனா இது இன்றைய 1 மணி நேரம் பேச்சு அல்ல. என்கிட்ட கேட்டா இது 1 மணி நேரம் பேச்சு அல்ல. இன்னைக்கு உங்களோட பேச்சை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்ல முடிக்க வேண்டாம், ஒரு கோமோ போட்டு முடிப்போம். நீங்க அடுத்தடுத்த வாரங்கள் நீங்க வந்து ஒன்னும் வந்து மக்களுக்கு வந்து உங்களுடைய சேவையை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக மன நிறைவோடு இன்றைய ஞாயிறு பேச்சை வந்து நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த வாரம் அடுத்த ஒரு தலைப்புல அடுத்த ஒரு பேச்சாளர்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம் அனைவருக்கும். ஐயாவுடைய ரெக்கார்டர் பேச்சு எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வேண்டியவர்களாம் அனுப்புங்கள், பயனடைவார்கள். நன்றி. நன்றி.